இதய கோயில் இருளகன்றிட எழுந்து வருகின்றாய். இதய கோயில் இருளகன்றிட எழுந்து வருகின்றாய். விண்ணின் சுவையை மண்ணில் தந்த அன்பின் தரிசனமே, எழுந்தருள்வாய் இறை மகனே, தந்தருள்வாய் தரிசனமே. தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். அதிகாலை பொழுதில் நற்கருணை ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தில் இணைந்திருக்கும், நம்பிக்கையோடு ஆண்டவருடைய முன்பாக தாழ்ந்து பணிந்து வணங்கி ஆராதனை செய்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளினுடைய இறை ஆசீரை நீ பெற்றுக்கொள். கடவுளிடமிருந்து இரக்கமும் மன்னிப்பும் உன்மீது வந்து தங்குவதாக. அன்பு இவரிடமிருந்து ஊற்றெடுத்து உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் வந்து தங்குவதாக. நீ ஏறெடுக்கிற எல்லா செயல்களிலும் ஆண்டவர் இந்நாளில் உனக்கு வெற்றியை தருவாராக. உன் முயற்சிகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பாராட்டி உன்னை வாழ்நாளில் மேலும் மேலும் உயர்த்த இறைவன் உனக்கு துணை புரிவாராக. இறை வார்த்தை சொல்லுகிறது, தாகமாயிருப்பவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பதனுடைய காரணம், நாம் எந்த தாகத்துக்குள் இருக்கிறோம். நமக்குள் இருக்கின்றது ஒரு ஆன்மீக தாகமா, உள்ளார்ந்த தாகமா, உடல் தாகமா, எந்த தாகத்திற்காக நாம் காத்து கிடக்கிறோம்? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் தாகத்தை தீர்க்க இதோ ஆண்டவர் இங்கு காத்திருக்கிறார். உன் பசியை போக்க ஆண்டவர் இங்கு காத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த இறைவன் சாரிபாத்தினுடைய கைம்பெண் ஏழ்மையான நிலையில் இருந்தபோது கூட, தனக்கு எதுவுமே இல்லாத ஒரு வறுமையான சூழ்நிலையில் இருந்தபோது கூட ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்ததனால் அவருடைய மாவு குறையவில்லை, அவருடைய எண்ணெய் தீரவில்லை. 100 படைகளுக்கு தலைவனாக இருந்த 100 தலைவன் அவனால் தன் மகனை காப்பாற்ற முடியாத நிலையில் ஆண்டவரிடத்தில் ஓடி வந்து, ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் நலம் பெறுவான் என்று நம்பிக்கையோடு மன்றாடினார். அவர் மன்றாட்டு கேட்கப்பட்டது. நாம் ஏழ்மையில் இருந்தாலும், வறுமையில் வாடினாலும், நஷ்டங்களை வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருந்தாலும், தோல்விகள் நம் வாழ்வில் தொடர்ந்து கொண்டிருந்தாலும், மனக்கசப்புகளோ காயங்களோ நம் உள்ளத்தில் இருந்தாலும் கூட, சகோதரனே, சகோதரியே, நம்பிக்கை இழந்து விடாதே. இந்த நாளில் நீ நம்பிக்கை இழந்து விடாதே. ஆண்டவரின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அவரிடத்தில் இந்த நாளை ஒப்புக்கொடுத்து, உன் செயல்களை ஒப்புக்கொடுத்து, உன் குடும்பத்தை ஒப்புக்கொடுத்து செபி. ஆண்டவர் சொல்லுகிறார், நீர்நிலைகளுக்கு நீங்கள் வாருங்கள், தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், திராட்சை ரசமும் பாலும் உங்களுக்காக தயாராக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய ஆன்மீக உணவினால் இன்று திடப்படுத்துகிறார். ஆன்மீக உணவால் திடம் பெற்ற நாம் இந்த நாளின் செயல்களை செய்ய நம்பிக்கையோடு அடியெடுத்து வைப்போம். இறைவன் துணை புரிய, அவருடைய ஆசீர்வாதமுடன் இருக்க இந்த நாள் நமக்கு வெற்றியின் நாளாக அமையும். ஆமீன், ஆமீன், ஆமீன். கோயில் இருளகன்றிட எழுந்து வருகின்றாய். இதய கோயில் இருளகன்றிட
தரிசனமே